கடவுளின் செம்மறி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதோ கடவுளின் செம்மறி. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நிறைவேற்றப்படுகிற திருப்பலியிலே குருவானவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ கடவுளின் செம்மறி, இதோ இறைவனின் செம்மறி. ஏன் இவர் இறைவனின் செம்மறி என்று அழைக்கப்படுகிறார்? இவர் யோவான் 1:29 வாசிப்பது போல உலகின் பாவங்களை, உலகத்துடைய பாவங்களை போக்குகிற செம்மறியாய் இருக்கிறபடினால் இவர் கடவுளின் செம்மறி அழைக்கப்படுகிறார். உலகத்தினுடைய பாவங்களை தன் மீது சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் மாறுகிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் தங்கள் பாவங்களை சீட்டுகளை எழுதி ஆடுகளின் கழுத்திலே தொங்க விடுவார்கள். பாவ பரிகார பழியை பெறுவதற்கு, பாவ விமோச்சனம் பெறுவதற்கு. அவ்விதமாய் பிரியமானவர்களே, நமக்கு உயிருள்ள தேவ ஆட்டுக்குட்டியாய், உயிருள்ள செம்மறியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோன்றினார். அங்கே பாவச்சீட்டுகள், பாவம் எழுதப்பட்ட சீட்டுகள் ஆட்டின் கழுத்தில் மாட்டப்படுவது போல நமக்காக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமப்பதின் அடையாளமாக இயேசுவின் கழுத்தில் கழுமரம் வைக்கப்பட்டது. கழுமரத்தின் மீது தன் பாவங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் ஏசியாவில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் தன் மீது சுமந்து உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தபடினால், கொடுத்து கொண்டிருக்கபடினால், கொடுக்க போகிறபடினால் அவர் உலகின் செம்மறி. விசுவசிப்போம், நன்றி சொல்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.